சொல்ல மாட்டேன். அன்பான சொந்த பந்தங்களே, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? கடவுள் உங்களை நல்லா தான் வச்சிருப்பாரு. நான் நம்புறேன். நீங்க நம்புறீங்களா? நம்பி நிலையிலையா? உங்க முன்னாடி கடவுள் என்ன நல்லா வச்சிருக்கும் போது உங்களை நல்லா வைக்காம இருப்பாரா? உங்ககிட்ட டெய்லி நான் பேசணும் இல்லையா? ஒவ்வொரு நாள் நீங்க என் முகத்தை பார்க்கணும் இல்லையா? அப்ப என்ன நல்லா வைக்கும் போது பாக்குற முகத்தை இதோட அதிகமா அவர் நல்லா வச்சிருப்பாரு. நான் நம்புறேன். அப்ப நம்ம கூட இருக்கிற சகோதர சகோதரிகளே, இந்த நாளும் இதை குறிச்சு நீங்க என்ன பண்ணாதீங்க, சிந்திக்காதீங்க, கவலைப்படாதீங்க. சூழ்நிலைகள் எல்லாம் ஒரு நாள் மாறும், வேதனைகள் எல்லாம் ஒரு நாள் மாறும். அவரை தேட தேட நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணுங்க, மிகுந்த சந்தோஷம் மகிழ்ச்சியாக அது காணப்படும். இந்த நாட்களிலும் ஆவியானவர் உங்களோடு இருந்து பலமான காரியங்களை அவர் செய்வாராக. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைகள் தேவ பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த சங்கீத காரியத்தை 41 குறிச்சு நான் பேசிக்கிட்டே வர்றேன். அதுல முதல் வசனம் எனக்கு ரொம்ப மிகவும் அழகாக பிடிச்ச ஒரு வசனம். அல்லேலூயா. அதை உங்ககிட்ட பகிர்ந்து கொள்வதில் நான் ரொம்ப கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக காணப்படுகிறேன். அல்லேலூயா. ஏன்னா எனக்கு நிறைய பேர் தீங்கு செய்ய நினைப்பாங்க. எனக்கு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, தீங்கு செய்ய நினைப்பாங்க இல்லையா? என்னன்னா நம்ம கூடயே பழகிட்டு இருப்பாங்க, நல்லா பேசுவாங்க, பாசமா இருப்பாங்க, நேசமா இருப்பாங்க, நமக்காக என்ன வேணாலும் செய்ய அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆயத்தமா இருப்பாங்க. இப்படிலாம் அவங்க இருக்கும்போது நம்ம என்ன பண்றாங்க, நிறைய காரியங்களை அவங்களோட கூட பகிர்ந்து பேசுறோம். நல்லதுனாலும் கெட்டதுனாலும் சரி, இவங்க நமக்கு நம்பிக்கையான பாத்திரம் அப்படி நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அப்படிதானே? சில நட்பு கிட்ட கூட நம்ம என்ன பண்றாங்க, நிறைய பேசுறோம், நம்புறோம் அவங்க நமக்கு நம்பிக்கையாக இருப்பாங்கன்ட்டு. அவங்க நமக்காக எந்த ஒரு துரோகம் செய்ய மாட்டோம் நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அப்படிதான் நினைச்சு நம்ம பழகும் போது அவங்களாவே நமக்கு என்ன ஆகுதுங்க, பெரிய பிரச்சனை ஆகுது. நம்ம சொன்ன வார்த்தைகளை வெளியே சொல்லி என்ன பண்றாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு கலகம் மூட்டி, ஒருத்தருக்கு சண்டைகளை உருவாக்கி, ரொம்ப கேவலமான ஒரு பொழப்பை போல என்ன பண்றாங்க இன்னைக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. கிறிஸ்துவ பிள்ளைகள் வாழ்க்கையில அப்படி ஆயிடுச்சு. நன்மைகளை பெற்றதும், அவங்க இடத்துல இருந்த பழகுனதும், அவங்க கூட இருந்து பயணிச்சதும், அவங்க கூட போயிட்டு வந்ததும், அவங்களோட நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அதெல்லாம் ஒரு செகண்ட்ல மறந்துட்டு அவ்வளவு வன்மம் குரோதம் அப்படிப்பட்ட ஒரு இதா இருந்தது. நம்ம என்ன பண்றாங்க, கிறிஸ்துவ பத்தி பேசுறோம், கிறிஸ்துவ படிக்கிறோம், இப்படிலாம் நல்லா நிறைய காரியங்கள் இருக்கு. அப்படி நம்ம பேசுறதெல்லாம் அவங்களுக்கு ஏற்கனவே ஆகாதவர்களா இருக்கும் போது நல்லா அவங்கள பத்தி சொல்லும் போது நம்ம கேட்டிருக்கிறாங்க. திடீர்னு அவங்க உறவு வச்சுட்டேன்னு வச்சுங்க, நம்மளை பத்தி என்ன பண்றாங்க, பேசுறாங்க இல்லையா? அப்ப அந்த நாட்களில அப்படிப்பட்ட சூழ்நிலையில எனக்கு இதெல்லாம் தீங்காக நடந்து கொண்டிருக்கிறது, இவங்களை நம்பினால இவ்வளவு பெரிய தீங்கையும் வேதனைகளை அனுபவிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு நீங்க இருந்து கொண்டிருப்பீர்கள் சொன்னா, இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு தான் ஏசப்பா பேசுறாரு. எனக்கு ரொம்ப இந்த வார்த்தையை பேசினார், அதனால்தான் உங்களோடு கூட பேசுகிறேன். அங்க பாருங்க, 41:1 வசனம் சொல்லுகிறது, சிறுமை பெற்றவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் எபினேசரை விடுவிப்பார். பாருங்க, தீங்கு நாளிலே கர்த்தர் எபினேசரை விடுவிப்பார். உங்களை விடுவிப்பார் இல்லையா? தீங்கு நமக்கு வரும்போது அவர் அழகா சொல்ல, தீங்கு வருவதன் போது அவர் கூடார மறைவுல மறைத்து வைத்து காப்பாற்றுகிறவர். யார் கூடாரத்துல? நம்முடைய அன்பு தகப்படைய கூடாரத்துல மறைவுக்குள்ள வச்சு நம்மள என்ன பண்றாரு, அழகாக காப்பாற்றுகிறார். அதனால யாரிடத்துல நீ பேசும்போது கவனமா பேசுங்க. என்னதான் உயிரோடு உயிர் கொடுத்து பழகினா கூட பக்கத்துல அக்கத்துல இருக்கக்கூடிய நண்பர்களை, பேசின நண்பர்களை குறித்து தயவு செய்து நீங்க என்ன பண்ணாதீங்க, வாய் திறக்காதீங்க. ஒருத்தரிடத்துல குறிச்சு கூட என்ன பண்ணாதீங்க, நல்லா இருக்கிறீங்களா, ஓகே சிஸ்டர், உங்களை குறிச்சு பேசுங்க, அவங்கள குறிச்சு பேசுங்க, மத்த யாரை குறிச்சு பேசாதீங்க. அவங்க பேச கேட்டுக்கிட்டு நமக்கு தீங்கு தான் வருவதற்காண்டி நன்மை வரல இல்லையா? அப்படி வஞ்சனை நிறைந்த உலகத்துல இருக்கிறோம். அது இன்னைக்கு நிறைய சபைக்குள்ளையும் கிறிஸ்துவ பிள்ளைகளுக்குள்ளோ இன்னைக்கு வேகமா அதுதான் காணப்படுகிறது. அந்த தீய கிரியை தான் அதிகமாக கிறிஸ்துடைய சமூகத்துல வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஒருத்தர் மேல பொறாமை கொள்ளுகிறது, ஒருத்தரை துர்குணமாக பார்க்கிறது, ஒருத்தரை கேவலமாக பேசுகிறது, அதை குச்ச கூட பயப்படாம கர்த்தருடைய நாமம் மகிமைப்படாம போகிறது அந்த உணர்வு கூட கிடையாது. ஐயோ ஆவியானவர் நம்ம துக்கப்படுத்துகிறோம் அந்த
ஒரு இது கூட கிடையாது. ஆனா ஆவில நிரம்புறோம், ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம் இல்லையா? யார் தவறு செய்தால் கர்த்தர் தண்டிப்பவர், விடமாட்டார், அவர் நீதி உள்ளவர். அதனால் நீங்க யாரும் என்ன பண்ணாதீங்க, முந்தி நியாய தீர்ப்பு எழுதிடாதீங்க, சரிங்களா? அதனால இந்த விஷயத்துல கவனமா இருங்க. குடும்ப உறவு கிட்ட பிள்ளைங்கிட்ட கூட பேசும்போது ஒருத்தரை குறித்து பேசாதீங்க. அந்த பிள்ளைகளுக்கு அவர்களை பார்க்கும்போது தீங்கான எண்ணத்தோடு பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு நல்ல பழக்கம் இல்லை கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு, சரிங்களா? அப்படிதான் சொல்லி சொல்லி மாமனார் மாமியார் நாத்தனார் உறவுகளா இன்னைக்கு கைவிட்டு நடுத்தரில் நிக்கிறோமா நம்ம நிக்கிறோம் இல்லையா? எந்த உறவு பக்கத்துல இருக்குதா பாத்தீங்களா? ஒரு உறவு நமக்கு இல்லை. இந்த கிறிஸ்துவ உறவை நம்பிக்கிட்டு, கிறிஸ்துவ பிள்ளைகளை நம்பிக்கிட்டு, இவங்களை குறிச்சு அவங்ககிட்ட போய் அவங்களை குறிச்சு, அது கூட நமக்கு கடைசி வரைக்கும் நிலை கிடையாது. ஏசாப்போட அன்பை தவிர என்னைக்கும் நிலை கிடையாது. அதனால ஒவ்வொருவரும் பேசும்போது மிகுந்த கவனத்தோடு பேசுங்க. உங்க அப்பா நாமம் வீதியில வழங்கிடாதீங்க. நீங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு காலத்துல பதில் சொல்ல வேண்டும். அதனால மிகுந்த கவனத்தோடு பேசுங்க. நீ அவன் கெட்டவனாக இருந்தாலும் கெட்டவனை குறிச்சு நீ அவதூறாக பேசிட்டு இருக்காத. அதை கர்த்தர் பார்த்து கொள்வார், சரிங்களா? நீங்களாக இருங்க. கிறிஸ்துடைய அன்பை உங்களுக்குள்ள வெளிப்படுத்துங்க. இதிலிருந்து நீங்க கவனமாக இருங்க. யார்கிட்ட பேசும்போது மிகுந்த ஜாக்கிரதையா பேசுங்க. சகோதர சகோதரிகளே, உன் வேலையில கூட நீ நெருங்கி பழகும் போது வேலையில இருக்க சக மனுஷன்கிட்ட பேசி சொல்லிட்டு வச்சுக்க, அவன் அவங்க கிட்ட பேசிடுவான், இந்த மகன் இந்த பிள்ளை இந்த மாதிரி பேசுன்னு சொல்லி உங்களையும் என்ன பண்றாங்க, தீங்குக்குள்ள கொண்டு போய் நிறுத்திடுவாங்க. அதனால மிகுந்த கவனத்தோடு பேசும்போது ஞானமாக பேசுங்க. யாருக்கிட்ட என்ன வார்த்தை பேசணுன்ட்டு தெய்வத்தை புத்தி அறிவு ஞானத்தை கேளுங்க. கேட்டு அதன்படி செயல்படுங்க. கர்த்தர் உங்கள் தீங்குக்கள் வராதபடி உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் அவர் காப்பாற்றுவாராக. ஆமென், ஆமென்.